புனித மரிய வியானி குருக்களாகிய ஒவ்வொருவருக்கும் அவர் பாதுகாவலராக இருக்கின்றார். ஒரு காலத்தில் மறைமாவட்ட குருக்களுக்கு மட்டுமாக இருந்தவர் தற்பொழுது எல்லா அருட்பணியாளருடைய பாதுகாவலராகவும் விளங்கி கொண்டிருக்கிறார். அப்படி அவர் என்ன செய்தார்? கோட்டைகள் கட்டினாரா அல்லது பெரிய பெரிய தேவாலயங்களில் அதிபராக இருந்தாரா என்றால் எதுவும் கிடையாது. சாதாரண ஒரு ஆலயத்தில் யாருமே செல்ல மறுத்த, மக்கள் கூட அதிகமாக வராத ஒரு ஆலயத்திற்கு பங்கு பணியாளராக சென்றவர். நாம் படிக்கின்ற காலங்களிலே இப்படியாக ஒரு கவிதையை வாசித்திருப்போம். தி ரோட் நாட் டேக்கன், யாரும் எடுக்காத, தேர்வு செய்யாத ஒரு பாதை. அதை தான் புனித வியானி பின்பற்றினார். யாருமே போகாத ஒரு இடத்திற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொண்டு ஆர்ஸ் நகரத்திற்கு பங்கு தந்தையாக சென்றார். போதிய வசதிகள் இல்லை என்றாலும் மக்களுக்காக எந்நேரமும் திருப்பலி நிறைவேற்றுவதிலும் ஒப்புரவு அருள் சாதனம் வழங்குவதிலும் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டவர்.